வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் சிம்பிளான தீபாவளி ஸ்வீட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குகிற ஸ்வீட்ஸ் மாதிரியே தாங்க இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்வீட் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. இதில் நல்லா சூடான நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அந்த மாவு உதிரி உதிரியாக வர மாதிரி இது போல் கையை வச்சு நல்லா மசிச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இது போல் ஒரு ஜல்லடையில் வச்சுட்டு அந்த சின்ன சின்ன கட்டிகள் இல்லாத போல் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இப்போ கட்டிகள் இல்லாமல் இது போல் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல் கப் இருக்குதுங்க. 1/4 கப்பு ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். இப்போ இந்த நெய் நல்லா உருகிக்கிறட்டும். நல்லா உருகிருச்சு, கொஞ்சமாக சூடாகிடுச்சுங்க. இப்போ அந்த கடலை மாவு எடுத்து இதில் கொட்டிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு இது போல் உதிரி உதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும் பொழுது அந்த நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இப்போ நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வறுபட்ட ஸ்மெல்லு நல்லா வரும். அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ அந்த கடலை மாவோட நல்லா வறுபட்ட வாசனை வந்துருச்சு. அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இந்த கடலை மாவோட கலர் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இதை நீங்கள் கலந்து கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டாச்சு. இது போல் திருப்பி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நல்லா கலந்துட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். நீங்கள் வேணால் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா சேர்க்காம கூட இருக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடட்டும். இந்த அளவுகள் எதுவுமே மாறாமல் இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கரெக்டான பதத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இது ஒரு சிறு கம்பி பதத்துக்கு வரணும். இந்த கம்பி பதம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த போல் வரணும். ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா ஸ்வீட் ரொம்ப ஹார்டாயிரும். சாஃப்டாக இருந்துச்சுன்னா ஸ்வீட் களி மாதிரி ஆகிடும். இப்போ திரும்ப அந்த கடலை மாவு அடுப்பில் வச்சுட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்து கொடுத்துக்குருவோம். கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த சுகர் சிரப்பை இதில் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு இந்த ஸ்வீட் அதிகமாக தேவைன்னா இது அப்படியே ஒவ்வொரு பொருளையும் இதில் சேர்த்துருக்கிற அளவோட எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்திக்கோங்க. இது போல் பாருங்கள், நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். திருப்ப நம்ம நெய் எதுவுமே இதுக்கு சேர்க்க தேவை கிடையாது. அந்த நெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்துச்சுன்னா போதும். இதை வேறு ஒரு நெய் தடவுன பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். மாற்றிட்டு இது போல் சமப்படுத்தி விட்டுட்டு இதை ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுகளில் எடுத்து கட் பண்ணி சேவ் பண்ணலாம். நமக்கு தேவைன்னா மேலே எக்ஸ்ட்ரா நட்ஸ் இது போல் சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.